அப்போ அழகான பேர் வைத்தால் கண்டிப்பாக அதனுடைய அர்த்தம் அழகான ஒரு அர்த்தமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் அது நிகழும். ஒரு சஹாபி ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க, அவரோட பேர் சஹல், இலகுவானது, லேசானது. அப்போ ஒரு சஹாபி வரும்பொழுது சொல்கிறாங்க, ஒரு தீர்ப்பளிக்கும் பொழுது சஹல் வரார், இப்பொழுது இந்த தீர்ப்பு வந்து சுஹைல் ஆகிவிடும். சுஹைல் அப்படின்னு சொன்னால் லேசாகிவிடும். அப்போ சஹல் வந்த உடனே இந்த காரியம் லேசாகிவிடும். அப்புறம் அழகான வார்த்தையுடைய அழகான ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். அந்த அழகான அந்த பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னார்கள். ஆனால் மற்ற மொழிகள் இருக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணத்திற்கு உருதுல நிறைய பெயர் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், நடிகையிலே இருக்கலாம், குஷ்புன்னு ஒரு பெயர் இருக்குது. குஷ்புன்னு என்னது? வாசனம். அப்போ அது உருது பெயர் தான், குஷ்புன் என்று சொல்லுறது. ஆனால் அது தமிழ் முஸ்லீம் மக்கள் வைத்தால் அது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு நடிகை பெயர், அது ஒரு இந்து பெயர், அது ஒரு தவறான பெயர். தவறான பெயர் இல்லை, அர்த்தம் தவறாக இருந்தால்தான் அது தவறான பெயர். அர்த்தம் சரியாக இருந்தால் அந்த பெயர் வைக்கலாம். தமன்னான் பேர். தமன்னான்னா என்ன? ஒரு ஆசை. ஆர்சூன் பேர், அதுவும் ஆசை. ஒரு ஆசை தமன்னா அப்படின்னு சொன்னால், தமன்னான வார்த்தை அரபியில் இருக்குது. இதா தமன்னஹு ஷைத்தான், ஷைத்தானு தமன்னா பண்ணுறான், ஷைத்தான் ஆசைப்படுகின்றான் உங்களை வழி கெடுத்த வேண்டும் என்று. சூரத்துல் நஹ்ல்ல இன்னும் சூரத்துல் ஹஜ்ல வரக்கூடிய வசனம் இதெல்லாம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெயரை இந்த குர்ஆனிலே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு சாந்து பாஷான்னு வைக்கிறாங்க. சாந்துனா நிலா. இப்போ தமிழில் நிலான்னு வைக்கிறது இல்லை, அதை வச்சா தவறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தவறு இல்லை, அதை தான் நாம் புரிந்துக்கணும். உதாரணத்துக்கு தமிழில் ஒரு பெயர் வந்து தவறாக இருக்குது. சாமி அப்படின்னு இருக்குது. சாமின்னா என்னது? மற்றவங்கள சாமின்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையான வார்த்தை அப்படின்னு சொன்னால் சாமின்னா உயர்ந்தவன். அரபியுடைய வார்த்தையில் வந்தது. சமா யஸ்மு, சமாவாத்து, சமா என்று சொல்லுவோம்லே வானம், அதுதான் சமா, உயர்ந்தது. அப்போ சாமி என்று சொன்னால் உயர்ந்தவன். இது தவறான அர்த்தம் இல்லை. அரபியில் தவறான அர்த்தம் இது கிடையாது. தமிழில் தவறான அர்த்தம் உள்ள ஒரு பெயராக இருந்தால் அது நிச்சயமாக வைக்கக்கூடாது. அழகான பெயராக இருந்தால் அதை வைக்கலாம். உதாரணத்திற்கு இங்கே அத்தா ஒரு சில பெயர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ பூ பெயர் இருக்குது, புஷ்பா இருக்குது, செம்பருத்தி இருக்குது, செந்தாமரை இருக்குது, சாமந்தி இருக்குது. இப்போ இந்த மாதிரி பூ பெயர் வைக்கலாம். ஏன் தமிழில் வைக்க மாட்டாங்க, ஆனால் உருதுல வைப்பாங்க. யாஸ்மீன், இதெல்லாம் என்னது? பூ பெயர், அரபியில் உருதுல இருக்கக்கூடியது, ஆனால் வைக்கிறாங்க. ஜாஸ்மின் வைக்கிறாங்க. இப்போ இது கிறிஸ்டன்லையும் வைக்கிறாங்க. அப்துல்லா என்று சொல்லக்கூடிய பெயரே யூதர்களும் வைப்பாங்க, கிறிஸ்தவர்களும் வைப்பாங்க, முஸ்லீம்களும் வைப்பாங்க, ஷியாக்களும் வைப்பாங்க. அப்போ இது தவறான அர்த்தம்